காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், டம்பம், லோபம், பொறாமை அப்படின்னு 8 குணங்கள். 6 சாஸ்திரம். மூலாதாரம், சௌதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞை. 6 சாஸ்திரம், 8 குணம். எவ்வளோ ஆச்சு? 14 ஆச்சு. 4 வேதம். பூமி, சந்திரன், சூரியன், வெள்ளி. 4 வேதி. எத்தனை ஆச்சு? 18 ஆச்சு. இதுக்குள்ளே தான் மனித வாழ்வு, வாழ்க்கையே. மனித வாழ்வு மட்டும் இல்லை, மற்ற ஜீவராசி உலகத்தில் வாழற அத்தனையும் இந்த 18க்குள்ளே தான் வாழ முடியும். அதை தாண்டவே முடியாது. அதோடு முடிஞ்சிடும் கதை. அதை சொல்கிறான் சாமிங்க. ஏன் சாமி இப்படி நியாயம் இது? அதனால் சொல்ல யார் சாமி எழுதுனா? நானா எழுதுனா இதை? ஏன் சாமி வம்பு? மகான்கள் சார். அப்போ எழுதக்கூடிய ஓலை அதிலிருந்து எடுத்து அதை அதுலேயே அவங்க ஏதந்த முக்கனுடைய நிறம் மக்கன நிறம், வானத்தினுடைய நிறம் மக்கன நிறம். அப்போது இந்த விந்துன்ற பொருள் அங்கேருந்து வந்து தான் இந்த இனங்கள் உருவாச்சு, உலகம் உற்பத்தியானது. ஆமாம், எல்லாம் அங்கேருந்து வந்து ஊந்தத்தான். இதை தான் இவ்வளோ அழகாக சொல்கிறாரு. பாவம் தீரவென்றால் அகப்பை பாவிக்கல் ஆகாதோ. நீ செய்த பாவம் தீரணுன்னா இன்னொருத்தனை பழிக்கிற வேலையை முதல்ல விட்டுடணும். அந்த பழிக்கிற வேலையை விட்டினா தான் உன் பாவம் தீரும். நீ பழிச்சுக்கினே இருந்தீங்கன்னா உன் கண்ணில் பட்டதுக்காகலாம் பழிச்சுக்கினே இருந்தீங்கன்னா உன் பாவம் கூடிக்கினே இருக்கண்டான்ட்டான். இந்த குறை சொல்கிற புத்தி இருக்கக்கூடாது. உன்னை நீ திருத்திக்க, உலகத்தை திருத்தலாம். நீ போத. பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்தார். சாமி இந்த உலகம் இப்படி போயின்னுக்குது, எப்படி சாமி திருத்ததுன்னா? முதல்ல உன் புள்ளையை திருத்த, அப்புறம் உலகத்தை திருத்தலாம். ஆமாம் சாமி, என் புள்ள கூட என் பேச்சு கேட்பேன். அப்போ உன் பேச்சு உன் புள்ளையே உன் பேச்சு கேட்கலாம், உலகம் எங்கேருந்தே கேட்கும் அப்படின்னு. அது மாதிரி முதல்ல தன்னை திருத்திக்கணும். ஒரு ஞானியாக இருக்கிறவன் தன்னுடைய ஞான நிலைக்கு நீ ஆழ்ந்து ஆராய்ஞ்சு அனுபவித்து வந்து உட்கார்ந்து பல பேருக்கு சொல்லு. நீ எதுவுமே தெரியாது, புக்கிலேயே படிச்சுட்டு ஒப்பிச்சின்னு போனால் காப்பி அடிக்கிற கதை, அது ஞான கதை இல்லை. அது மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன் சாமி. இதுக்கு மேலே என்ன சாமி ஒன்றும் சொல்லு. எல்லாமே எதையுமே ஒரு நாள் நினச்ச உடனே நடந்துடாது. நம்ம நினைக்கிற நிலையில் இல்லை, நடக்கிற நிலையில். நம்ம நிலையெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. ஒருத்தனுக்கு ஒரு நினச்சா ஒரு இடத்துக்கு போயிடுவோம், ஒருத்தர் நினச்சா போக முடியாது, ஒருத்தர் நினச்சா போக முடிஞ்சாலும் அவன் குடும்பம் விடாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தான் இறைவனோடு. இறைவனை வழியில் வரவே கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் யாரும் வராதிங்க. இதில் நல்லா சம்பாதிங்க, பொண்டாட்டி புள்ள குட்டிக்கு போடுங்க, நல்ல அப்பா நல்ல அம்மானு பேர் எடுங்க. கடவுள் வழிபாடே வேணாம். போட்டுட்டு அவங்க கடைசியில் உதைக்கும் போது தான் தெரியும் பிள்ளைங்க சொத்தெல்லாம் பிடிங்கன்னு பிளாட்பாத்தில் விடுவாங்க நம்மளை ஒரு நாளைக்கு. அப்போ கடவுள் கூட நம்மளை காப்பாற்ற மாட்டான். அதனால் நல்லா இருக்கும்போதே கடவுளை பிடிங்க, எல்லாம் செய்யுங்க. பிள்ளைய காப்பாற்று, பொண்ணை காப்பாற்று, பொண்டாட்டியை காப்பாற்று. ஆனால் கடவுளை மறந்துடாத. கடவுளை நீ மறந்தேன்னா அவன் உன்னை மறந்தானே நீ இருக்க மாட்டேங்க. அதை ஞாபகம் வச்சு நடந்துக்குங்க. 3 ஜட்ஜி, ஒரு வக்கீல், மதுரை மேலூர் கோர்ட்லேருந்து ஒரு மாதமாக அவங்க வீடியோவை ஆராய்ச்சி பண்ணுற சாமி, விடையே கிடைக்கல. நான் இருக்குதுன்ற பொருளை இல்லைன்னுவேன், இல்லைன்ற பொருளை இருக்குதுன்னு. நான் ஒரு கிரிமினல் வக்கீலுன்றார் அவர். ஆனால் உங்கள் வீடியோவை ஆராய்ச்சி பண்ணுறேன்ல, எல்லா மதத்தினரும். இப்போ இந்து மதத்தில் இப்போ ஒரு சாமியார் பேசுகிறாருன்னா அவர் ஒன்று சிவத்தை பிடிச்சிப்பார், இல்லை பெருமாளை பிடிச்சிப்பார், இப்படி பிடிச்சிப்பார். கிறிஸ்துவம் பேசுகிறான்னா இயேசுநாதரை பிடிச்சிப்பான், முஸ்லீம் பேசுகிறான்னா நான் இவர் அல்லாவை பிடிச்சிப்பான். ஆனால் உங்கள் வீடியோ ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நீங்கள் இங்கே பேசக்கூடாது, அமெரிக்காவில் பேசி மொழி பெயர்த்து இது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபோன் பண்ணார் எனக்கு. நீ போடுப்பா சாமி, எனக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு. ஏண்டான்னா கடவுள் இல்லை, நீ தாண்டா கடவுள்னு சொன்ன ஒரே ஒரு ஞானி நீங்கள் தான் சாமி. எல்லாரும் வேறு வத்தியதையோ கடவுள்னு சொல்லின்னுக்கிறான் அப்படின்னு. அதானே உண்மை. கடவுள் எங்கே வெளிவாகுது? கடவுள் எப்போது பேசிக்குதா? கடவுள் கோயில் கட்டின்னுக்குதா? சொல்லு. கடவுள் எந்த வசதியாக துணி கட்டின்னுக்குதா? எங்கேயாவது சிலை செய்து எனக்காக அதுக்காக வச்சுன்னுக்குதா? ஒன்றும் கிடையாது. எல்லாம் மனுஷன் செய்துங்கிறான். ஏன் செய்கிறான்? மனுஷனுக்குள்ளவே கடவுளிருந்து தனக்காகவே தண்ணியே செய்துக்கு வைக்குது.
இது அறியாமையில் இருக்கிறான் மனுஷன். இதை தான் சொல்லிங்கிறேன், கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாரா, உன்னை தேடுறாப்பான்னு வைக்கிறோம். ஆனால் நம்மளை வாழ வச்சுக்கின்னு நம்மளை ஏக்கிக்கினுங்கிற கடவுள் மேலே பற்றே இல்லை. நம்ம பொண்ணு மேலே பற்று, பொண்டாட்டி மேலே பற்று, பேரன் மேலே பற்று, பேத்தி மேலே பற்று, சொத்து மேலே பற்று. பிறந்து ஒரு ஹவரில் இறந்து போகுது. தாயாலையும் காப்பாற்ற முடியல, பெத்த தாயாலையும் காப்பாற்ற முடியல, தகப்பனாலையும் காப்பாற்ற முடியல. 40 வயசு ஆகி போச்சு, உடம்பு சரியில்லை, பொண்டாட்டி எல்லாம் தூக்கின ஆஸ்பத்திரிக்கு ஓடுறான், காப்பாற்ற முடியல. ஏன்? அது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீ இருப்ப. நீ இல்லைன்னா அது இல்லைன்னா நீ இல்லை. அப்படிப்பட்ட பொருளை நினைக்கிறதுக்கும் நம்மளுக்கு மனம் வரலை. உலகத்து மேலேயே ஆசை அலையுது. அதுக்கு தான் ஆசை, பாசம், காமம். இந்த 3 மனுஷங்கிட்ட அதிகமாக இருக்கிறவரையும் கடவுள் கண்ணுக்கே படமாட்டான். அது அறியவும் முடியாத விஷயம். அது 3 அடங்க மனம் அடங்க புலனடங்க கடவுளுடைய காட்சி கிடைக்கும். இதுதான் இதில் இருக்கிற விஷயம். பார்க்கலாமா? யார் பார்க்க முடியாதுன்னு சொன்னது? நான் என்ன சொன்னேன்? ஆமாம். அப்போ இதெல்லாம் அடங்கணும். எல்லாரும் இல்வாழ்க்கையில் எனக்கு எத்தனை பசங்க தெரியுமா? 3 பசங்க, ஒரு பொண்ணு, 2 பையன். எத்தனை பேரம் பைத்தமா? 6 பேர். இவ்வளோ வச்சுக்கின்னு தான் இதை அடைஞ்சேன். எப்படி? மனம் கட்டுப்பாட்டில் நிற்கணும். மனம் கட்டுப்பாட்டில் நிற்காத நீ எதையுமே அடைய முடியாது. எதுவுமே நீ கல்யாணம் எல்லாருமே இல்லை, துறவரத்துலேயே இருந்தால் கூட அடைய முடியாது. நீ எங்கே இருந்தாலும் உன் நினைப்பெல்லாம் அது மேலேயே நிற்கணும். அதுக்கு தான் சொன்னார் பட்டினத்தார், எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே, இரு கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்தேன்னாரு. இந்த கிராமத்தில் பசங்க ஒரு 1/2 கிலோமீட்டருக்கும் குளம், ஊருக்கு குடிக்க தண்ணி எடுத்துன்னு வரணும். ஒரு குடம் எடுத்துன்னு வர முடியாது. அதனால் என்ன பண்ணோம், 4 குடம் எடுத்துமே குடத்து மேலே குடம் அடிக்கணும், இடுப்பில் ஒன்று எடுத்துன்னு கையில் ஒன்று எடுத்துன்னு நல்லா ஜாலியாக பேசின்னு வர்றதுங்க. விழாது. நம்ம என்ன இவ்வளோண்டு பொருளை எடுத்து வச்சா கீழே போட்டு ஒடிச்சிடுவோம். ஏன் விழாது அப்படின்னா, எது பேசின்னு எது சிரிச்சின்னு வந்தாலும் அது மனசு அந்த குடத்து மேலேயே நிற்குதான். அதனால் அது அசையலடா. அந்த மாதிரி நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் உன் மனசை கடவுள் மேலே செலுத்துறா. அதை விட்டுப்பட்டு நீ இந்த உலகத்து மேலே செலுத்தினா நீ நிம்மதி எழுந்துருவிடான்னா. அதனால் துறவரமா இல்லறமான்றது இல்லை, எங்கே இருந்தாலும் அந்த பற்று இருக்கிறவனுக்கு தான். துறவரத்தில் பொண்டாட்டி கல்யாணமே பண்ணிக்கலாம் மட்டும் கடவுள் மேலே பற்று வந்துடுமா? இல்லை பொண்டாட்டி வச்சுக்கிறவனுக்கு பொண்டாட்டி மேலே தான் பற்று இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. அவன் மனப்பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. அது மனம் எது குடும்பம், பொண்டாட்டி, புள்ள எல்லாம் செய்யுங்க. ஆனால் நீ அதில் ஒட்டிக்காத. உலகத்தில் எத்தனையோ செடிகள் இருக்குது இல்லை, 1000 எண்ண முடியாத அளவு செடிகள் இருக்குது. எல்லா செடியும் தண்ணியில் எதுவுமே போட்டுனா நனைஞ்சிடும், தண்ணி ஏறிக்கிடும். ஆனால் தண்ணியிலே வர தாமரை ஒட்டுதை பார்த்தியா, தள்ளி விட்டுறோம் தண்ணியை கோலி மாதிரி. அந்த மாதிரி நம்ம சாக்கடியில் பிறந்துட்டோண்டா, அதில் ஒட்டாத வாழ்ந்துக்கிட்டா புள்ளப்பூச்சி மாதிரின்னா. புள்ளப்பூச்சி சேத்துலேருந்து வெளியே வரும், குளிச்சுட்டு வர மாதிரி வரும். புளியம்பழங்குது தெரியுமா? அந்த புளிய மரம் காய் பூ வரும், பிஞ்சு வரும், காய் வரும், செங்காயாகும், பழமாகும். பழுத்த உடனே ஓடு தனியாகிடும், பழம் தனியாகிடும், கொட்டை தனியாகிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்காது. அது மாதிரி உனக்கு பக்குவம் வர வர அந்த குடும்பத்தோடு ஒட்டிக்காதடா. ஆனால் அதுலேயே இரு, ஒட்டிக்காத. அதுக்கு தான் இவ்வளோ உதாரணங்களை சொல்லின்னுக்குறோம். அதெல்லாம் இல்லாமல் இந்த பற்றே இல்லாமல் நான் இல்லறத்தில் இருந்தான்னா, துறவரத்தில் இருந்தான்னா, ரோட்டில் பார்த்தான்னா எல்லாம் ஒன்று தானே. அதனால் அப்படி வாழறது வாழ்க்கை இல்லை. அவன் பூமியில் பிறந்ததே வேஸ்ட்டு. கடவுள் பற்று இல்லாதவன் வாழறது இந்த பூமியில் மிருகத்தில் இருக்கிற கதை, மொத்த கதையும் அவருக்கு தெரியும். அவர் வீட்டு புள்ள எங்கே வேலை செய்கிறான், அவர் வீட்டு பொண்ணு எங்கே போகுது, இவர் வீட்டு பேரன் எங்கே போகிறான்னு. ஆனால் இவர் வீட்டில் யார் போகிறாங்கன்னு இவருக்கே தெரியாது. அது மாதிரி ஊரை பற்றி பார்க்குறவனுக்கு தன்னை பற்றி தெரியாது, தன்னை பற்றி தெரிஞ்சவனுக்கு ஊரை பற்றி தெரியாது. அது மாதிரி தன்னை பார்க்க தெரிஞ்சுங்கோ. ஏன்னா நம்ம தான் சாக போகிறோம், நம்ம தான் பிறக்க போகிறோம். அவன் பிறந்தா என்ன, செத்தா நமக்கு என்ன? நம்மளை பாருங்கள், உங்களை பார்க்க தெரிஞ்சுங்கோ. அதான் நல்வழி. அதனால் எந்த செயல் இருந்தாலும் தன்னை அறியணும். நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன், பிறந்து சாகிறதுக்காக பிறந்தேன், இந்த சாவு ஏன் வருது, அப்போ சாவு நான் எதுக்கு வருது, என் உடலுக்கு வருதா, என் உயிருக்கு வருதா, அதை சிந்திங்க. அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. சரி சாமி,
இறை ஞானம் நாம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிறத வந்து நாம் எதை வைத்து நாம் வந்து உறுதி செய்ய முடியும்? இதே மாதிரி இறை ஞானம் அடைந்தவர்கள் இது பற்றி ஏதாவது வந்து இறை ஞானத்துக்கு ஏதாவது குறிப்பு ஏதாவது சொல்லியிருக்கிறாங்க? இது என்ன அஞ்ஞானி மார்க்கெட்டில் உட்காந்து பேசுகிற கதையாக சொல்கிறேன். இங்கிலாந்துலேருந்து வதனி வந்தது. இந்த ஆசிரமம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஆசிரமம், நல்லவங்க இருப்பாங்களா கெட்டவங்களுக்கு தெரியாது. கனவுல என்ன கண்டது இங்கிலாண்டில், நேராக ஃப்ளைட் ஏறி வந்துடுச்சு. ஏரோட்ராமா வந்து கார் டாக்ஸி போஷன் நேராக வந்துச்சு. காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துடுச்சு. நான் உள்ளேருந்து குளிச்சுட்டு துணி மாற்றின்னு வரேன். அது வரும்போதே வெள்ளைப்பொடியோடய வந்துடுச்சு. வந்து காலில் வந்து ஓன்னு அழுவுது. நான் சொன்னேன், என்கிட்ட வந்து அழுவக்கூடாது, சிரிக்கணும், சிந்திக்கணும். சிரிச்சா போதாது, சிந்திக்கணும், அப்போ தான் சரின்னு. அதுக்கப்புறம் உபதேசம் வாங்குச்சு. இங்கிலாந்துலேருந்து இங்கே வரணும், நான் பக்கத்து தெருவில் ஊர்லேருந்து இங்கே வருது. ஏன்னா நான் இங்கே வந்துக்கிறேங்க, எங்கே ஒரு 1000 மைல்லேருந்து வந்த மாதிரி அவனா ஒரு பாவனை பண்ணிக்கிறான், நம்ம ரொம்ப தூரம் பயணம் பண்ணிக்கிறோன்ட்டு. ஆனால் இங்கிலாந்துலேருந்து 5 முறை இங்கே வரணும்னா ஒரு ட்ரிப்புக்கு 2 லட்சம் ரூபாய் சொல்லுவாங்க இல்லையா? 5 முறை. ஒரு ஃபஸ்ட்டு முறை 4 உபதேசம் ஒரே நாள், 2வது முறை 2 உபதேசம், 3வது முறை 2 உபதேசம், 4வது முறை 2 உபதேசம். இன்னைக்கு அதனுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா, கடவுளோட கலந்து ஒரு வாடி இருக்குது இல்லையா? ஃபோன் பண்ணு, சாமி அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தேன் சாமி, அழுவுது அழுவுது, 1/2 மணி நேரமாக அழுவுது. நான் சொன்னேன், ஆண்டவனை பார்த்துட்டு ஏமா அழுவுற, ஆனந்தமாக தான், தாங்கலை சாமி மனசு. அப்போது கடவுள்ன்றது கற்பனையால் பார்க்கறதில்ல, நிஜத்திலேயே பார்க்கணும். நிஜத்தில் பார்க்கணுன்னா அதுக்கு அங்கே போக வழி தெரியணும். வழி யார் காட்டுவானோ? குரு கிட்ட போகணும். நல்ல குரு கிட்ட போனால் கடவுளை பார்த்த அப்படின்றது சாட்சி உனக்கே தெரியும், நீ 10 பேருக்கு சொல்லுவேன். நான் போலியா போய் சுற்றிக்கின்னு நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் ஆகாயத்துக்கு போனேன் இதுக்கு போனேன் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒருத்தங்கிறான், நான் காற்று தான் சாப்பிட்றேன்றான், 30 இட்லி தொடுறான் ஹோட்டலில் போய். இந்த மாதிரி தெய்வீகத்தில் போய் பொருள் ஏமாத்தல் கோல்மாலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா மனம்ன்ற ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் உலக இயக்கம் உண்டு. மனம்ன்ற ஒரு பொருள் போய் ஆன்மாவோட இணையும் போது தெய்வ இயக்கம் வந்துடும். ஆனால் அஞ்ஞானி மனத்தை போய் ஆன்மாவோட சேர்க்க தெரியாது இல்லையா? சேர்க்க தெரியாதால அவன் மரணத்தில் கூட கடவுளை பார்க்க முடியாது. ஆனா ஞானி என்ன பண்றான், அஞ்ஞானத்தில் இருக்கும்போது இப்ப இங்க உட்காந்து கத்து கிடக்குறேன். இந்த கத்தலெல்லாம் முடிஞ்ச உடனே நான் தனிமையில் இருக்கும்போது என்ன பண்றேன், இதுமே அது கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு அங்கேருந்து விஷயம் கிடைக்குது. இல்லைன்னா உங்களால ஏமாற்ற முடியுமா? நான் இது தெரியணும், இது எதுவுமே அதில் ஜாயின் பண்ண தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் கடவுள் தெரிவான். இது மனம் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு கடவுள் தெரியாது. அப்ப மனம்ன்றது நான் எடுத்து வச்சுக்கிறதா? வச்சுக்கிறது இல்லை, அதுவே போய் இணையணும். இணையத்துக்கு நீ செய்யணும். அப்படி செய்யும் போது இறைவனை நேரடியாக காணலாம் சார். இதுக்கு ஒரு சாட்சியுமே தேவையில்லை. ஏன்னா சாட்சி அப்படின்னா அடையாள பொருளை காட்டணும். ஞானத்தில் அடையாள பொருளை காட்ட முடியாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வச்சுங்கிறீங்க. விஞ்ஞானம் எப்போ எவ்வளோ காலமாச்சு? ஒரு 1000 வருஷம் இருக்குமா விஞ்ஞானம் வந்து வானத்தில் போய் சுற்றி பார்த்து எந்தெந்த கிரகம் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 1000 வருஷம் இருக்கும். ஆனால் இந்த நாளை என்னைக்கு வகுத்தான்? எத்தனை 1000 வருஷம்னே தெரியாது. அப்போது இந்த நாள்களை வகுத்தது என்னன்னா கோள்கள். அது இந்த நாள்களை நீ வகுத்து வச்சுக்கிறான்னு 9 கோள்களை வகுத்து வச்சுக்கிறான். 9 கோள்களினுடைய செயல்பாடு அதனுடைய நிறங்களையும் சொல்லி வச்சுக்கிறான் இல்லையா? சனி கிரகம் அப்படின்னா வைகுந்தம்னு பேர். என்னது வைகுண்டம்? ஏன் வைகுந்தம் சனி கிரகத்துக்கு மாட்டான் அப்படின்னா அது உள்ளே போச்சுன்னா திரும்பாது. எதுவும் கடலில் ஒரு பகுதிக்குது, மேலே பார்த்துக்கினே இப்போ பிடிச்சி உள்ளே போட்டுக்குது. எந்த விஞ்ஞானியாலும் இன்னும் அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. கப்பல் போனால் உள்ளே போட்டுக்குது இல்லை? அந்த மாதிரி சனி கிரகத்தினுடைய நிலை என்னன்னா, நீ அந்த பக்கம் போனீங்கன்னா போக முடியாது. சொன்ன எங்கன்னு போய் சுத்த போற, போக முடியாது. ஆனால் போனீங்கன்னா நீ உள்ளே போயிட்டேன்னா திரும்பி வெளியே வர மாட்டேன். இது பேர் வைகுந்தம்.
பெருமாள் இருக்கிற இடம். அதனால சனின்றது கருப்பு, பெருமாள்ன்றது கருப்பு. புரிஞ்சுதா? அதுக்கு மேலே சனியை கடந்து போனீங்கன்னா வெட்ட வெளி. அந்த வெளி என்னன்னா அதுதான் மோட்சம், முக்தி. அது சிவம் இருக்கிற இடம். அந்த பேர் என்ன? இருள் வெளியாய் நின்ற சிவப்பாதம் போற்றி எழுதுதனை விவரத்தை விரித்து சொல்வேன். அருவுருவாய் நின்றதுவே திருமாலின் ரூபமாகும். வந்ததிலும் போனதிலும் மனத்தறியேன். வந்ததும் போனதும் என்னடானா எவ்வளோ வந்தது வரவோ எவ்வளோ செலவு. மனசை இது மேலே வச்சுன்னு உட்காந்துங்கிறான். ஆனால் மகான் என்ன சொல்றா? வந்ததிலும் போனதிலும் மனத்தவையேன்னா. இவன் எத்தனை வீடு கட்டின, இன்னைக்கு எவ்வளோ பணம் வந்தது, எவ்வளோ செலவாச்சு, வரவு செலவு பார்த்துங்கிறான். அட மடையா, அது இல்லை. வந்ததும் போனதுதான் உன் மூச்சு எப்படி வருது, எப்படி போகுது, அதை கவனிட. அங்கே போவ எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு மகான்களும் அந்த நல்ல நிலையை அடையிறதுக்கு நமக்கு வழி சொல்லுகிறார். ஆனால் நம்ம பாழா போன மனம் ஆசைன்ற இதுவால் இங்கே மிதக்கிறத தவிர அங்கே போக விரும்ப மாட்டோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்றைய காலகட்டத்தில் கர்ம வினையை பற்றி ஒருத்தர் வந்து எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? இது கர்ம வினை தான், நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு எதை வச்சு சாமி தெரிஞ்சுக்கலாம்? சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பொண்ணு. ஏன் 2 பொண்ணு? அந்த ஒரு புள்ளியா மாற்றிக்கிறதானே? ஒன்று புள்ளியா மாற்றத்தானே சாமி? 2 பொண்ணா ஏன் நீ செய்த செய்யல படைப்பு? நீ செய்த கர்மம் 2 பொண்ணா போச்சு. இப்போ உனக்கு நீ யோசிக்கணும், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு புள்ள ஒரு பொண்ணுக்குது, நமக்கு மட்டும் 2 பொண்ணா போச்சே, நம்ம கொல்லி போடக்கூட ஆள் இல்லையா? அப்போ நம்ம எதுவோ தீமை செய்துக்கிறோம் அப்படின்னு உணரணும். இப்போ எனக்கு 2 புள்ள ஒரு பொண்ணு, 3 பசங்க இருக்குது. இந்த இப்போ உனக்கு 3 பசங்க இருக்குது. உனக்கு 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுவேன். ஒரு பிள்ளைக்கு 2 புள்ள பிறந்துடும். அப்போது ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இன்னொரு பிள்ளைக்கு 2 பொண்ணு பிறந்துடும். அதுக்கு புள்ள இல்லாத போச்சு. ஆனால் 2 பொண்ணு போதும், ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. 3ஆவதுக்கு குழந்தையே இல்லாத போச்சு. கோயிலாக சுற்றுற, டாக்டராக சுற்றுற, பிறக்க மாட்டேங்குது. இது பாவபணி. இப்போ எனக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு, 2 புள்ள. இது ஏன் சொல்றேன்னா, இது எனக்கு பெருமை ஒன்றும் கிடையாது, இயற்கையை சொல்றேன். நம்ம செய்யற நன்மை தீமைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிறப்புகள் நடக்குதுன்றதுக்கு சொல்றேன். எனக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு புள்ள ஒரு பொண்ணு இல்லையா? இன்னொரு புள்ள, அந்த புள்ளைக்கு ஒரு பொண்ணு ஒரு புள்ள. இன்னொரு புள்ள இப்போ போட்டோ எடுத்த நம்ம கடைசி பையன், அவனுக்கு ஒரு புள்ள ஒரு பொண்ணு. இப்போ இங்கே எங்கேயாவது மனஸ்தாபம் இருக்குதா? ஐயோ புள்ள இல்லைன்ற வருஷம் இருக்குதா? பொண்ணு இல்லைன்ற வருஷங்க தான். இதான் புண்ணியம் சாமி. இதை தெரிஞ்சுக்கினா போதும். சுவாமி, இந்த தர்பங்கிற ஒரு விஷயம் வந்து காரியங்கள் செய்கிறப்போ கையில் போட்டுப்பாங்க, அது முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும். சரி. அதே தர்பையை வந்து நம்ம வசிய மருந்தா உபயோகப்படுத்தி இந்த புருவங்களில் இட்டுக்கிட்டா வந்து அது வசிய மருந்தா பயன்படுதுன்றாங்க. சரி. அதோட உண்மையான பயன்பாடு தான் அது ஒரு கெமிக்கல். தர்பைன்றது ஒரு கெமிக்கல் பில். அது சரி. அந்த கிரானம் பிடிச்சதுன்னா கூட அது எல்லா பொருளையும் போட்டு எல்லாத்துலேயும் போட்டுவாங்க. ஏன்னா அந்த கிரானத்தினுடைய இயக்கம் இந்த தர்பை தடுத்துரும். அதனால போடுறது. அதே மாதிரி இந்த எந்த காரியம் செய்தாலும் தர்பை போட்டுக்கினீங்கன்னா உனக்கு இந்த தீமை தாக்காது. அதுக்காக இந்த தர்பை அவசியம். இப்போ மகான்கள் எல்லாம் தர்பை பாயில் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அது எதுக்கு பண்ணுறாங்க? அந்த உடலும் அதிகமாக உஷ்ணமாயிடாது, அதை மிதமாக வச்சுக்கோ, தீமையும் வராது. தர்பைன்றது ஒரு கெமிக்கல். அதனால் இந்த கிணறு இருக்குது தெரியுமா? அந்த கிணத்துக்குள்ள பில்லு வளரும். சரி, பார்த்துருக்குறீங்களா? அந்த பில்லில் ஒவ்வொரு பில்லுலேயும் கணுவுங்க வரும். 108 கணுவு இருக்கிற பில்லு இருந்தால் அதை எடுத்து பொடி பண்ணி எண்ணெயில் போட்டு குழச்சி டப்பாவில் வச்சுக்கினீங்கன்னா நீ நினைக்கிறது சாதிக்கலாம். ஆனால் 108 பில்லு கணுவு இருக்கிறது கிடைக்கணும், கஷ்டம். அதே மாதிரி கோழி இருக்குது இல்லை, கருப்பு கலர் கோழி, முடி கருப்பாக இருக்குது இல்லை, உடலே கருப்பாக இருக்கும். அது எப்படி கருப்பாக இருக்குது கண்டுபிடிக்கிறதுன்னா ஒரு கண்ணாடியை வச்சுக்கின்னா அது மேலே இப்படி கையை வச்சின்னா உருவமே உனக்கு தெரியாது கண்ணாடியில். அப்படியா? ஆமாம். இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு எதுக்குமா?
நல்ல விஷயங்களை பேசலாமே. இதெல்லாம் பேசணும்னா இதை யாருன்னா செய்து பார்ப்பான். அதனால் நல்லதை சொல்லுவோம், நல்லதை செய்வோம். அதனால் தர்பைன்றது ஒரு கெமிக்கல், ஒரு மூலிகை மாதிரி அது. அதனால் பல நன்மைகள் மனுஷனுக்கு உண்டு தர்பையால். வீடு கட்ட போட்டுப்பான், படுக்க பாய் போட்டுப்பான், ஏதாவது பூஜைகள் பண்ணும்போது போட்டுப்பான், எல்லாத்துக்குமே தர்பை யூஸ் ஆகும். தர்பை ஒரு கெமிக்கல். சுவாமி, ஒரு பாடலுக்கு உங்கள்கிட்ட அர்த்தம் கேட்கணும். ஏதோ தெரிஞ்சா சொல்கிறேம்மா, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, கவிஞெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சா சொல்கிறேன், தெரியலன்னு நீங்கள் சொன்னால் நான் தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஒவ்வொரு பதிலேருந்து எங்களுக்கு பல விஷயங்கள் புரிதலுக்கு வருது. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும், அத்தை தின்று அங்கே வாழும். இதுக்கான விளக்கம் சுவாமி. இப்போ ஒரு பொருள் மனுஷன் செத்து போகிறான், மற்ற ஜீவன் வேணாம். மனுஷன் செத்த உடனே ஒரு மண்ணில் போட்டு போச்சிடுறாங்க. அந்த மண்ணில் இருக்கிற பணத்தை எது துண்ணுது? கீழே இருக்கிற புழுக்கள் துண்ணும். புழுக்கள் துண்ணு கொழுத்து போடும். ஆனால் கொழுத்து போன புழுக்கள் வெளியே வர முடியாது, திருப்பி அங்கேயே சாகும் அது, இல்லையா? அப்போ செத்ததை துண்ணு, அது அங்கேயே சாகுது. அதானே அந்த பாடல் பொருள். சிறப்பு சிறப்பு. இதை தான் ஒரு இதில் எழுதிக்கிறான். இந்த சபம் ஏற்றி போகிறாங்கல்ல வண்டி, அந்த வண்டியில் ஒரு எழுத்து பார்த்தேன் நான், எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவன் எழுதியிருக்கிறான், பொன்த்தை ஏற்றின்னு போகிற வண்டியில் எழுதியிருக்கிறான், படைத்ததெல்லாம் விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் பண்ணுகின்றான். இவன் செய்ததெல்லாம் விட்டுட்டான், இவனை யார் செய்தானோ அவனை நோக்கி பயணம் பண்றானா. அது சாவு வண்டியில் எழுதி இருக்கிறான். அருமையான கருத்து இல்லை இது? படைத்ததை என் புள்ளைய விட்டுட்டேன், நான் கட்டின வீட்டை விட்டுட்டேன், என் பொண்டாட்டியை விட்டுட்டேன், என்ன படைச்சவனை தேடி பயணம் பண்றேன். இதான் மரணம். சிறப்பு. அதனால இந்த மாதிரி எது எங்க உருவாகுதோ அது அங்கேயே அழியும். அருமையான விளக்கம் சுவாமி. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு நாள் அழியதான் போறோம், அது ரொம்ப தெளிவா தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல இதை சாதிக்கணும், அது சாதிக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், ஆடம்பரமா இருக்கணும், நான் பெரிய ஆளாகணும், பெரிய தலைவன் ஆகணும், என்னென்னமோ ஆசைப்படுறோமே, இதெல்லாம் சரியா? ஆசைதானம்மா, எல்லாம் நிஜம் கிடையாது. எனக்கு கூட ஒரு ஆசை, இந்த இந்திய நாட்டு பிரதமர் ஆயிடணுன்ட்டு. இது என்ன துட்டு குத்தா ஆசையை வாங்க போகிறேன், என் மனசுக்குள்ளே தானே எழுது. ஆனால் ஆக முடியுமா? முடியாது. அதனால் ஆசைப்படலாம், உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படுற தவறு இல்லை. ஆனால் உன் தகுதியை மீறி ஆசைப்படுறது ஆபத்தில் எத்தனை போய் விடும், இல்லையா? நான் ஆசைப்பட்டு இந்த மாதிரி என்னுடைய தகுதி மீறி ஆசைப்பட்டு போனால் கெட்ட வழியிலெல்லாம் போவேன் நான். அந்த கெட்ட வழியினுடைய விளைவு எனக்கு தான் கெடுதல் வரும். அதனால் ஆசைப்படுறது தவறு இல்லை. அதனால தான் கௌதம் புத்தர் சொன்னார், ஆசையை அறவே ஒழித்து விடு, ஆசையை துன்பத்துக்கு அடிப்படையினார். ஆனால் நான் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டவன். ஆசையை அறவே ஒழிச்சது போன வண்டி தான் இருக்கும், இல்லையா? அதுக்கு தான் ஆசை கிடையாது. ஈ கடிச்சாலும் எறும்பு கடிச்சாலும் தெரியாது. ஆனால் உயிருள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் எறும்பு கடிச்சாலும் தெரியும், ஈ கடிச்சாலும் தெரியும். அப்போ ஆசை இருக்குது. ஆசை இருக்கணும், அது அளவோடு இருக்கணும். ஆசையை மீறி தாண்டும் போது அது ஒரு நோய். அது எப்பவும் ஆசைப்படும். அதனால தான் அருணகிரி ரொம்ப அழகாக சொன்னார், பேராசை எனும் பிணியில் பிடிபட்டு ஓரா வினை ஏன் உழல தகுமோ. பேராசைன்ற நோயை வர வச்சுக்கணும், எந்த நேரமும் அந்த நோயிலேயே வதையிறியடா, நீ மனுஷன் தானடான்னு கேட்குறான். அதனால் ஆசை உன்னோடு இருக்கணும். ஆசை உலகத்து மேலே போகக்கூடாது. உலகத்து மேலே போனால் வர விபரீதங்களை நீ அனுபவிச்சு தான் ஆகணுமா. அதனால் ஆசை இருக்க தப்பு இல்லை, அளவோடு இருந்தால் தவறு. ஓகே சுவாமி, இப்போ இந்த கலியுகத்துக்கு ஆன்மீகத்தோட தேவை என்ன? கலியுகமாக இருந்தாலும் சரி, எந்த யுகமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகம் அவசியம். ஆன்மீகம் எவன் ஒருத்தன் அதில் போகிறோனோ அவன் 100% நல்லா இல்லைன்னா கூட 80%ஆவது ஒழுக்கமாக இருக்கும். ஒரு மனிதன் 100% ஒழுக்கமாக இருக்கணும். ஆனால் அவன் 100% ஒழுக்கமாக இல்லைன்னாலும் அந்த ஆன்மீகத்தில் போகும்போது குறைஞ்சது 80-70% ஒழுக்கமாக இருப்பான். ஆனால் அந்த ஆன்மீகத்துக்குள்ளவே போகலன்னா 100% கெட்டவனாகவே இருப்பான். ஏன்னா நல்லதே கண்ணில் படலையே, நல்லதையே அவன் பார்த்தது இல்லையே, நல்லதையே செய்தது இல்லையே, அதனால தீமையே பழகிடுவான். எது பழகினானோ அதுதான் அவன் பிறவி முடிகிற வரைக்கும் வரும் கூடும். அதனால் ஆன்மீக பயணம்ன்றது ஒழுக்கத்தை வளர்க்கறதுக்கு வழிவகுக்கும்.
இறைவன் வந்து உலகில் எந்தெந்த படிநிலைகள்ல இருக்காரு, அவரை உணர்றது எப்படி சுவாமி? ஒரு படிநிலையும் இறைவனுக்கு கிடையாதுமா, மனுஷனுக்கு தான். அவர் தான் கேட்டார் அந்த கேள்வி. கேட்டார், அது ஏன் பண்ணாரு? மனுஷனுக்கு தான் படிநிலையை தவிர இறைவனுக்கு ஒரு நிலை தான். அதனால தான் வள்ளலார் சொன்னார், சிறு தெய்வ வழிபாடு கூடாது, பெரிய தெய்வ வழிபாடு ஒன்றே சரின்னாரு. அதனால சிவம் ஒன்று தான் உலகம், மீதியெல்லாம் கற்பனை தான். சுவாமி, இந்த உடலுறவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நிறைய பேர் பேச தயங்குறோம். அது ஏதோ ஒரு பாவ விஷயம் மாதிரி பேசுகிறோம், அதை வந்து பொத்தி பொத்தி வச்சுக்கிறோம், ஏதோ மறைமுகமான விஷயங்கிற மாதிரி. ஸோ அது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உடலுறவுன்றது எங்கே பண்ணுறது? ஆதியில் அதை வெளிச்சத்திலேயே பண்ணக்கூடாதுன்னு, இருட்டில் பண்ணணும்னு. ஏன்னா உன்னுடைய உடல் அமைப்பு உன் கணவனுக்கு தெரியக்கூடாது, உன் கணவனுடைய உடல் அமைப்பு உனக்கு தெரியக்கூடாது. அதனால் அது இருளில் பண்ணோம். அதனால் முதல் இரவுன்னு வச்சோம், அதுக்கு முதல் பகல்னு வைக்கல. சிறப்பு. எவ்வளோ அழகான அறிவாளிங்க பாரு. அப்போ அதனால் அப்படி பண்ணக்கூடியது உடல் உறவு, தப்பு இல்லை. ஒரு கணவன் மனைவி உடல் உறவு கொள்றதுல ஒரு தவறும் கிடையாது. உடல் உறவு கோசம் தான் அவன் கணவன் மனைவியே ஆனாங்க. சாப்பாடு இல்லாத ஆகலை, அம்மா பெற்றாங்க, அப்பா அம்மா. எனக்கு என்னென்ன துணி வேணுமோ எல்லாம் போட்டாங்க, நான் என்னென்ன படிக்க போகிறேன்னோ எல்லாம் படிக்க வச்சாங்க, எனக்கு என்னென்ன தேவைன்றதையும் எல்லாம் செய்து கொடுத்தாங்க. இவ்வளோ வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு கணவனை தேடி கொடுக்குது, கணவனை ஆக முடியாது. அப்போ கணவன் வேணும்னா வெளியே தான் நான் போய் ஆகணும் இல்லையா? அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு மனைவி வேணும்னா வெளியே போய் தான் ஆகணும். ஏன் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தான்னா முறை கிடையாது, தவறாக போயிடும். அதனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். இந்த தேர்ந்தெடுக்கிறவங்க உடல் உருவில் தான் இன்னொரு உருவம் உருவாகணும் இல்லையா? அப்படி உருவாகக்கூடியது தாம்பத்தியம். அது ஒரு நல்ல தாம்பத்தியம், அது தவறே கிடையாது. ஆனால் இந்த தாம்பத்தியம் பண்ணிட்டு கண்ட இடத்துல போய் நான் தாம்பத்தியம் பண்ணுறேன்னா நாய் மாதிரி ஆகிடும். மனிதனாக இருக்கணும். மிருகங்கள் வந்து ஓப்பனில் பண்ணணும். போன வாட்டி கூட ஒருத்தர் யாரோ கேள்வி கேட்டாங்க, அந்த மிருகங்கள் உடல் உறவு கொள்ளும்போது மனிதர்கள் தவறு பண்ணுறாங்களே, தப்பு பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அதனால தான் அது அடிச்சு இழுத்துன்னு போகுது. ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியம் பண்ணும்போது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கதவு தட்டினாவே கோபம் வருது இல்லையா? ஆனால் மிருகம் உடல் உறவு கொள்ளும்போது நீ ஏன் போய் அதுக்கு தொந்தரவு கொடுக்குற? தவறு தானே அது. ஏன் நீ மனுஷன் இருந்தால் நான் ஆறு அறிவுன்றி ஏன் சிந்திக்க மாட்டேன்றேன். ஆனால் பொது இடத்துல பண்ணுறது தாம்பத்தியம் கிடையாது, அது காமம். தாம்பத்தியம்ன்றது ரெண்டு மனம் ஒத்து பண்ணுறது. பொது இடத்துல பண்ணுறது வழிகட்டாயம், அது காமம். அது பண்ணக்கூடாது. அது பண்ணால் உலகம் கெடும், அழியும். இந்த தாம்பத்தியம் அவசியம் உலகத்துக்கு. கணவன் மனைவி தாம்பத்தியம் அவசியம், அது தவறே கிடையாது. அது அவங்கவுங்க மனத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி ஒன்றா பண்ணிப்பாங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் அந்த தாம்பத்தியம் அப்போ எங்கே வேணா பண்ணலாம். ஒருத்தர் சொன்னார், ஸ்கூல்லலாம் கூட சொல்லிக் கொடுக்கலாம் இது பற்றி. சொல்லிக் கொடுக்காத போதே உலகம் கெட்டு போய் நிற்குது. ஒன்று சொல்லிக் கொடுத்தா ஸ்கூலில் என்ன ஆகும்? நீ தான்டா சொல்லிக் கொடுத்தேன்னு கேட்க மாட்டான். இதெல்லாம் தவறான வார்த்தைகள். நம்ம இன்னும் 4 பேர் மதிக்கணுன்றதுக்காக சொல்லி போட்டு விபரீதங்களை உலகத்துக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடாது. நம்ம பேசுகிற வார்த்தை உலகம் நல்லதை எடுத்துக்கிறதுக்கு பேசணுமே தவிர தீமையை எடுத்துக்கிறதுக்கு நம்ம பேசக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறேன். ஏன்னா நிறைய பேர் கை தட்டுறாங்கல்ல, அதுக்காக நீ பேசி உலகத்தை கெடுக்காத. அப்பா சொல்லிங்கிறாரு, கடவுள் அப்படின்ற ஒரு பொருள் தனியா இருக்கு, தெய்வம் அப்படின்ற ஒரு பொருள் தனியா இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன சாமி? கடவுள் என்ற பொருளே ஒன்று இருக்கு, தெய்வம் என்ற ஒரு பொருளே ஒன்று இருக்கு. அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு? கடவுள்னா என்ன, தெய்வம்னா என்ன சாமி? நல்ல கேள்விகள் தான். தெய்வம்ன்றதுக்கு நமக்கு இப்போ ரூபத்தில் காட்டுறோம். இவர் முருகரே, இவர் சிவனே, இவர் பெருமாளே, அப்போ ஒரு அடையாளம் இருக்குது. இது தெய்வம். கடவுள்னா என்ன சாமி? கடவுளும் தெய்வமாக ஒன்றுமானா நம்ம காட்சிக்கு வந்ததெல்லாம் தெய்வத்தோட வடிவம், தெய்வம் இல்லை. கடவுளோட வடிவம் கடவுள் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த வடிவத்தில் வருவான். அப்போ என்ன நினைக்கிறோமோ அந்த வடிவத்தில் வருவானா அவருக்குன்னு சுயமாக ஒரு வடிவம் இல்லை. அதுதான் உண்மை. ஒரு மண்ணை
எந்த பாண்டமாக வேணால் செய்யலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்ணுக்குன்னு ஒரு வடிவம் இல்லாதனால அது எந்த வடிவத்தை வேணால் எடுத்துக்குது. சரிதானே சாமி? அந்த மாதிரி இறைவனுக்கு வடிவம் இல்லாதனால அவன் எந்த வடிவத்தை வேணால் எடுக்கிறான். அது மக்களுக்காக வழங்கப்பட்ட வடிவம், அதுக்கு பேர் தெய்வம். கடவுள்னா என்ன சாமி? அங்கெல்லாம் பார்த்த பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்குள்ள கடந்து உனக்குள்ள நீ தேடு, எல்லாம் கடந்து நிற்கிறான் ஒருத்தன். அவனை எப்படி பார்க்கறது? இந்த அண்ட சராசரம் எல்லாத்தையும் படைச்சிட்டு இதுக்கெல்லாம் அப்பாலுக்கு அப்பாலாக ஒருத்தன் நிற்கிறானே, அவனை நான் எப்படி உணர முடியுமா? முடியாது. அப்போ அதை எப்படி பார்த்தேனோம்னா, உனக்குள்ள நீ கடந்து போனோம்னா கடவுளாக இருக்கிறவன் எவனோ, தெய்வமாக பார்த்த எவனோ அவன் உனக்கு காட்சியாக வருவான். அப்போது கடவுள் யாருக்குன்னா, யோக பாதையில் கேள்விகளோட திரியறவங்களுக்கு கடவுள் உள்ளே இருக்கிறான். அந்த வடிவம்லாம் இல்லை. தெய்வம் கோயிலில் இருக்குது, குளத்தில் இருக்குதுன்னா இந்த வடிவங்கள் தெய்வ வடிவங்கள். கடவுள்ன்றவனுக்கு வடிவம் கிடையாது, தெய்வத்துக்கு வடிவம் உண்டு. அப்போது இருவினையாக தெய்வம் இந்த உலகத்தில் இருக்குது சாமி. அதுதான் ஐயா சொன்னார், கடவுள்ன்றது உண்மை, தெய்வம்ன்றது உண்மை. தெய்வம்னா பக்தியில் வழிபடக்கூடிய அடையாளங்கள். கடவுள் என்னன்னா ஒரு யோகத்தில் போய் கேள்விகள் கேட்டு தனக்குள்ள யார் உணர்றானோ அதே தெய்வம் இங்கே கடவுளாக நிற்கும். ஏனால் அவன் தன்னையும் கடந்து எல்லாம் கடந்து அவன் உள்ளே இருக்கிற இறைவனை உணர்றான். அவனுக்கு கடவுள். மற்றவங்களுக்கெல்லாம் தெய்வம். அவங்க தேட வேண்டிய விஷயமே கிடையாது. ஆனால் இங்கே தேடி உணர வேண்டிய ஒரு பொருள். அப்போ அவன் பார்க்கறது கடவுளோட தன்மை. இதுதான் சமயம். இந்த ரெண்டு வடிவம் இருக்குது. என்னுடைய மனச்சாட்சிக்கு ஆத்மாவுக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் தெய்வமாகவும் அப்பா எனக்கு கடவுளாகவும் இருக்கிறதாக என்னுடைய மனச்சாட்சிக்கு ஆத்மாவுக்கு தோன்றுது. உண்மை. அதனுடைய பொருள் என்ன சார்? உண்மைதான் சாமி. அவ்வளோ நம்ம டீப்பாக பாடங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். வடிவம் உனக்குள்ள எனக்குள்ளே இருக்கிறவன் எவனோ அவன் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வடிவத்துலையும் பொருந்தி போயிருக்கிறான். எள்ளில் என்ன மாதிரி இருக்கிறான். இந்த எள்ளில் என்ன இருக்குது, அந்த எள்ளில் என்ன இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இருக்கக்கூடிய எல்லா எள்ளிலையும் என்ன இருக்குது. அப்போ படைக்கக்கூடிய படைத்த எல்லாத்துலேயும் அவனும் கலந்தே இருக்கிறான். அதை உணர்றதுக்கு தான் இந்த பாடம். உணரக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்குதுன்னா நாம் ஒரு நல்ல நிலையில் பாடம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அது சாட்சி. பாடம் நல்லா பண்ணுங்க, அதுக்கான பலனை அனுபவிப்பீங்க. சாமி, என்னுடைய ஆத்மாவுக்கு மீண்டும் ஒரு பிறப்பு இருக்கு வச்சுக்கோங்க. அப்ப மீண்டும் கடவுள்கிட்ட ஃபர்ஸ்ட் வேண்டணுமா, இந்த பாதையில் வர்றதுக்கு தெய்வத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் வேண்டணுமா? இப்போ இந்தியாவில் பிறந்துட்டோம், ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்துட்டோம். யாரை கும்பிடுவேன்? யாரை சாமி கும்பிடுவோம்? முருகரை கும்பிட்றோமோ, பிள்ளையாரை கும்பிட்றோமோ, அம்பாவை கும்பிட்றோமோ, இல்லை சிவனை கும்பிட்றோமோ? சரி, ஒரு கிறிஸ்துவனோட வீட்டில் பிறந்தா மேரியை கும்பிட்றோமோ இல்லை இயேசுவை கும்பிட்றோமோ தெரியாது. ஒரு முஸ்லீமோட வீட்டில் பிறந்தா அல்லாவை தான் கும்பிடணும், இல்லை நபிகள் நாயகர்கள் கும்பிடணும், இல்லை அந்த பாரம்பரியத்தில் யாருன்னா மகன்கள் வந்து அவங்கள கும்பிடணும். அப்போது இங்கே இந்த விதை எந்த குடும்பத்தில் வந்ததோ அந்த பாரம்பரியத்தை பிடிச்சிக்கின்னு அந்த அடையாளத்தை தான் கும்பிடுது. இறைவனை இது ஒரு நாளும் கும்பிடல. அப்போ நான் இந்த கூட்டை விட்டு வெளியே போனால் இங்கே காணக்கூடிய எந்த அடையாளத்தையும் அங்கே காண முடியாது. இங்கே வந்த பிறகு தான் அடையாளம்லாம். இங்கே வராமல் போனால் எல்லையற்ற இறைவன் எவனோ அவன் தான் என் கண்ணுக்கு தெரிவான். இங்கே காணக்கூடிய காட்சிகள், இங்கே காணக்கூடிய வடிவமாக இருக்கக்கூடிய எந்த இறைவனும் அங்கே வரமாட்டான்.